ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்னன்னு தெரியுதுங்களா? ஆமாங்க, வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் என்ன பயன்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது, எல்லாம் பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு நல்லா தோல் எல்லாம் பட்டை பட்டையாக வரும். அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய நார் வரும் இடையில. அந்த நார் இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்தீங்க கட் பண்ணிங்கன்னா அந்த நார் எல்லாம் கத்தியிலே வந்துடும். கட் பண்ணிவிட்டு அலசி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம குக் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம். இது கூட பருப்பு ஆட் பண்ணி பொரியலாகவும் பண்ணலாம். பருப்பு சாம்பார்லேயும் போடலாம். ஜூஸ் குடிக்கலாம். நம்மளால் டெய்லியும் குக் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு காமனாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜென்ஸுக்கு கல் பிரச்சனை இருக்காது. அந்த கல் வந்து கிட்னி கல் எல்லாமே கிளியர் ஆகும். கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நல்லா டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள் கிடச்சிதுன்னா. இந்த மாதிரி வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம இன்டேக்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா மொந்தந்தாரோட தண்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற வாழை மரத்தோட தண்டு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வாழை மரத்தில் வாழைத்தாறு வெட்டின பிறகு அதனோட மட்டையெல்லாம் பேத்தி எடுத்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கும். இதுதாங்க வாழைத்தண்டு. இதை வந்து ஸ்லைஸாக துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனே இதை தண்ணியில் போட்டுருங்க. நல்லா தண்ணியில் போட்டு ஒரு விஸ்கோ இல்லை குச்சியோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம நல்லா அலசணும். அப்படின்னா அதில் வந்து நமக்கு அதனோட நார் எல்லாம் வரும். அந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த நாரெல்லாம் வச்சு விஸ்க் வச்சு எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு 2-3 டைம் நம்ம வேகமாக இந்த மாதிரி அலசணும் அப்படின்னா அதில் நிறைய நார் வரும். அந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம விஸ்க் வச்சு எடுத்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா நாரும் வெளியில் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பொரியல் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக தேங்காய் போட்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். இப்போது தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நார் எல்லாமே வெளியில் வரும். பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் நார் வராது. சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வாங்க, காயெல்லாம் அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சாப்பிடும்போது. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க வாழைத்தண்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மெடிசனே இல்லாமல் வெறும் வாழைத்தண்டை வச்சு நம்ம க்யூர் பண்ண முடியும். அது எப்படின்னா, அந்த வாழை மரம் வெட்டிடுறாங்க இல்லைங்களா, அந்த வெட்டின வாழை மரத்தில் சென்டரில் குழியாக இருக்கணும். அந்த குழியை நம்ம தோண்டி எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வாழை மரத்தோட நடுப்பகுதியில் சென்டரில் கீழே வேர்கிட்ட நம்ம ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டு நம்ம மூடி வச்சிடணும், கவர் பண்ணிடணும். அடுத்த நாள் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்லேருந்து தண்ணி ஊறி இருக்கும், வாழைத்தண்டோட தண்ணி ஊறி இருக்கும். அதை வந்து டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக் ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நடந்த உண்மை. அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது, நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீர் சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபுட் வித் லவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரெடிஷ்னலான வீடியோஸ் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.